இங்கே இந்த லேடி அவங்க பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கார் வந்தவொடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கார் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கேட்காதனால மறுபடியும் சொன்ன உடனே அந்த ஆள் கோவமாக திரும்பி ஒரு தடவை சொன்னால் பத்தாதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே மருமகனும் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லார்ட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொண்ணை காணுமேன்னு தேடி நான் பார்க்க போகிறேன்ட்டு எந்திரிக்கிறாங்க. அவங்க புருஷன் முறைச்ச உடனே மறுபடியும் உட்காடுறாங்க. சரி போன்னு சொன்ன உடனே தான் இவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க பொண்ணை பார்க்கறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்க அந்த ரூம்குள்ளே போன உடனே கண்ணாடி பக்கத்தில் ஒரு மேக்கப் கிட் இருக்குது. அதை பார்த்த உடனே பழைய ஞாபகம்லாம் வருது. கல்யாணம் ஆன புதுசில் புருஷங்காரன் அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பான். சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, நீ வெளியே போனால் அவன் குழந்தைய யார் பார்த்துப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, இங்கேயே இருன்னு சொல்லிடுவாங்க. இவங்க அதனாலேயே மூஞ்சில் இருக்க காயத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மேக்கப் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு கதவை திறந்துக்கிட்டு வரா. இவங்கள பார்த்த உடனே அந்த பொண்ணு மூஞ்சியை திருப்பிக்கிறா. ஏன்னு சொல்லி அவங்க ஃபேஸை திருப்பி பார்த்தா அந்த பொண்ணோட மூஞ்சிலையும் காயம் இருக்குது. நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம பொண்ணு பட்டுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி இவங்க உடஞ்சே போயிடுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு இப்போதாம்மா புரியுது அப்படின்னோடனே அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கண்ணாடி கிட்ட போய் உட்காந்து அந்த மேக்கப் எடுத்து மூஞ்சில் போட போகிறா. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் போட வேணாம், நம்ம எதிர்த்து நிற்போன்னு சொல்லி அந்த மேக்கப் கிட்டேயே மூடுறாங்க.